நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சுயாதீன குழுவை நியமிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. இதனூடாக பெறப்படும் பரிந்துரைகள் சிறைச்சாலை கட்டமைப்பிற்குள் அர்த்தமுள்ள மற்றும் நிலைநிறுத்தக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே ஃப்ரோன்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உயிரிழந்த அல்லது காயமடைந்த கைதிகள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பில் உள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டிய ஐநாவின் வதிவிட பிரதிநிதி, சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் ஆகிய இரு தரப்பினருக்கும் அதிக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை காலியில் உள்ள பழைய மகாமோதர வைத்தியசாலை வளாகத்தை சிறைச்சாலையாக அறிவித்து விசேட வர்த்தமானி அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரவினால் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்திய பின்னர் கைதிகளை இடமாற்றம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்கவிடம் வினவிய போது குறிப்பிட்டார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்திற்கு அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கருப்பு பட்டி அணிந்து பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்தனர். எனினும் முற்பகல் வேளையில் கருப்பு பட்டி அணிந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருப்பு பட்டிகளை பிற்பகல் வேளையில் காணக்கூடியதாக இருக்கவில்லை. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் இன்று மீண்டும் ஒருமுறை நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பிலான சிறப்புரிமை பிரச்சினையாக கருத்துக்களை முன்வைத்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்ற நிலையற் கட்டளைகளை மீறி செயற்படுவதாக குற்றம் சுமத்தி ஆளும் தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை, போலீசார் அல்லது பிற பாதுகாப்பு பிரிவினரை தலையீடு செய்ய உத்தரவிட்டது யார்? அந்த உத்தரவை வழங்குவதற்கு இருந்த சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் யாவை? அந்த உத்தரவுகள் சரியான நேரத்தில் வழங்கப்பட்டனவா? இந்த சம்பவத்தினால் இன்று வரை பதிவாகியுள்ள உயிர் சேதங்கள் மற்றும் சொத்து சேதங்கள் என்ன? இந்த சம்பவம் தொடர்பில் சுதந்திரமான, நடுநிலையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை நடத்தி அதன் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பீர்களா? எதிர்க்கட்சி தலைவர் இங்கு முன்வைப்பது சிறப்புரிமை கேள்வியா? அது நிலையற்கட்டில் 27(2) கீழான கேள்வியா? எதனை அடிப்படையாக கொண்டு இந்த விடயத்தை அவர் முன்வைக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் சபாநாயகரிடம் சமர்ப்பித்த விடயத்தை தான் இங்கு வாசிக்கின்றேன். அது சிறப்புரிமை பிரச்சனை. இன்று நீங்கள் கையாள்வது முற்றிலும் தவறான ஒரு நடைமுறை என்று நினைக்கின்றேன். பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறை என்னவென்றால், ஒத்திவைப்பு வேளை விவாதம் ஒன்று ஒத்திவைக்கப்பட்டதன் பின் அதற்கு நிகராக ஒரு விடயத்தை சில சந்தர்ப்பங்களில் ஒரு வருடம் வரை எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அதுபோன்ற ஒரு கேள்வி எழுப்ப இடமளிப்பதில்லை. நேற்று நாம் 3 மணித்தியாலங்கள் வழங்கினோம். நிலையில் கட்டளைகளின் பிரகாரம் உண்மையில் 1.5 மணித்தியாலங்கள் காணப்படுகின்றன. நாம் 3 மணித்தியாலங்கள் வழங்கினோம். அதில் விவாதித்தோம். விவாதித்த பின்னர் நீங்கள் இன்று என்ன செய்கின்றீர்கள்? இந்த நிலையில் கட்டளைகள் மூலம் பேச்சு சுதந்திரத்தை செயற்படுத்துவதற்கான மிகவும் ஜனநாயக ரீதியிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை புரிந்து கொள்ளாமல் இருப்பது அல்லது அதனை தெரிந்தே மீறுவது தவறு. அதன் மூலம் உங்களுடைய சிறப்புரிமை அல்ல, மாறாக ஏனைய 24 உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தான் மீறப்படுகின்றன. எனவே அது குறித்து விசாரணை நடத்துமாறு சபாவிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஊடகங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கருத்துக்களை கூறலாம். சபை முதல்வர் அனைவரையும் திசை திருப்பும் வகையில் எனது உரையை அர்த்தப்படுத்துகின்றார். ஒரு நிமிடம் தாருங்கள். நான் கேள்வியினூடாக கேட்பது குறிப்பிட்ட சில விவரங்களையே, குறிப்பிட்ட தரவுகள், குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் மற்றும் குறிப்பிட்ட பதில்களையே கேட்கின்றேன். அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டால் அவர் ஒரு கூற்றை முன்வைப்பார். எனவே பாராளுமன்றத்தின் நிலையில் கட்டளையின் பிரகாரம் நாம் தெளிவாக கூறுகின்றோம். அதுதான் எங்களுக்கு காணப்படும் உரிமை. நிலையில் கட்டளையின் பிரகாரம் அது தவறானது. எனவே தொடர்பில் ஆராய்ந்து நல்ல முடிவு வழங்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, சபை முதல்வர் தவறு என்கின்றார். நாம் அதனை சரி என்கின்றோம். இங்கு வேடிக்கையான விடயத்துக்கு இடமளிக்க வேண்டாம். இந்த நகைச்சுவையான விடயத்துக்கு இடமளிக்க வேண்டாம். சிறப்புரிமை மீறல் என்று கூறிவிட்டு 22(2) கேள்விக்குரிய அனைத்து விடயங்களையும் பாராளுமன்றத்தில் வாசிக்கின்றார். இதற்கு பதில் வழங்கப் போவது நீங்களா? 22(2)க்கு பதில் வழங்க வேண்டும். அதை எவ்வாறு முன்னெடுப்பது என்று கூறுங்கள். யார் என்று கூறுங்கள். இதற்கு பதில் வழங்குவது சபாநாயகரா? வெளியில் ஜோக்கராக இருந்தாலும் பரவாயில்லை. பாராளுமன்றத்துக்குள் கேளிக்கைக்கு இடமளிக்க வேண்டாம். சிறைச்சாலை நடக்கின்ற பிரச்சனைகள் இது தற்போதுள்ள பிரச்சனை அல்ல. எமது நாட்டில் வெளிக்கடையில் 2 பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன. 1983 JR ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்த நேரம் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் 2012ஆம் ஆண்டு அதிக ஜனாதிபதியாக மஹிந்த ஜனாதிபதி அவர் இருந்த நேரம் ராஜபக்ச அவர் இருந்த நடைபெற்றுள்ளது. அதே நேரம் பிந்துனுவெவ சிறைச்சாலை 2000ஆம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரம் பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதே நேரம் மகர
சிறைச்சாலையில் 2020 கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அரசியல் நோக்கங்களை தவிர இதற்கு முன்னர் இவ்வாறான பிரச்சனை இருக்கவில்லை. அரசியல் நோக்கங்களாக இருக்கலாம், அவ்வாறு இல்லை என்றால் இன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். இவ்வாறான பிரச்சனைகளை ஒட்டித்தான் இந்த பிரச்சனைகள் அங்கே நடந்திருந்தன. அரசியல் நோக்கமும் அல்ல, இன ரீதியான பிரச்சனைகளும் அல்ல அங்கே நடைபெற்றது. இன்று எமது நாட்டில் தேசிய நிர்கொம்பில் நடைபெற்ற அந்த சிறைச்சாலையில் அந்த பிரச்சனையில் இன்று தேசிய மக்கள் சக்தி நாடு பூராகவும் போதைப் பொருட்களை அளித்தொழித்திருக்கின்றன. இதையொட்டு எமது அரசாங்கம் அந்த பிரச்சனைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்திருந்தது.